ஸோ ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டுட்டு இருப்பது ஃபயர் கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு இல்லட்ட டைமண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்றைக்கி நம்மளோட வீடியோ. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெஸ்யூம் கேம். நான் ஆஃப்லைனில் வந்து இந்த மாதிரி வீடு எல்லாம் கட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக கொஞ்சம் கேம்லாம் வச்சுருக்கேன் கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ அசந்துருவீங்க. இங்கே பார்த்தீங்களா, ஃபார்ம்லாம் வச்சுட்டேன் கஷ்டப்பட்டு. நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து இது போய் தான் கட்டியிருப்பேன் க்ரியேட்டிவ்ட்டு. ஆனால் க்ரியேட்டிவே போல் கஷ்டப்பட்டு போய் கட்டிகிட்டு இருந்தேன் கைஸ். இங்கே வந்துட்டு நம்ம என்ன இருக்கணும், அடுத்து என்னோட அயன் அது ஒரு அயன் எடுத்துக்கலாம். இதான் சாப்பாடு பை, இதுதான் சாப்பாடு. இது இருக்கட்டும். மட்டன் இருக்கட்டும். நம்மளுக்கு இப்போ வந்து பொட்டேட்டோ எடுத்தோம் இங்கே வச்சிடலாம். அங்கே நான் வந்து இப்போ வந்து கேவுக்கு போயிருக்கேன். அங்கே கேவு போகலாம். இதோ கைஸ், இப்போல்லாம் தோண்டி வச்சுருந்தேன் கைஸ். நான் இதோ கேவு போகிறதுக்கான வழி இதுதான். இருங்க, இப்படிக்கா போய்க்கணும். இங்கே போயிட்டு பெருசாக தோண்டி வச்சுருந்தேன் கைஸ். என்ன கைஸ், இதுக்கே செத்துட்டேன். செத்துட்டே இருக்கேனையா. திருப்பி போகிறோம் கைஸ். நல்ல வேலை கீப் இன்வென்ட்ரியை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் சாகிறதுனால ஒன்றுமே ஆறுதில்லை. இந்த மைண்ட் கிராஃப்ட் சீரீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஷேர் பண்ணிட்டு பாருங்க கைஸ். டை அது இந்த பிளாக் அந்த பிளாக், இந்த பிளாக் அந்த பிளாக்னு மைண்ட் பண்ணிட்டே போகிறோம். நம்ம கீழே போயிட்டு டைமண்ட்லாம் இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் கேவ் போகிறேன், கொஞ்சம் பயமாக இருக்குது. அவ்வளோதான், ஹெல்த்து போயிடுச்சு. நான் ஆல்ரெடி கேவுக்கு போயிருந்தேன். டார்ச்சில் வச்சிட்ருக்கேன், அதிலே தெரிஞ்சில்ல கைஸ் கேவ் போயிருக்கேன் அப்படின்ட்டு. ஐயோ மாட்டிங்கன்னா போலையே. எப்படி கைஸ் கீழே இறங்குறது? இதுக்கு மேலே ஒன்றுமே தெரில. கீழே இறங்குறதுக்கு ஒரு ஐடியாவே இல்லை கைஸ். அங்கே போயிட்டு அங்கே வந்து தெரியாமல் அப்படியே குதிச்சு செத்துனேன். அங்கே இப்போ ஒழுங்காக போகலாம். மைன் இந்த அடிச்சு அங்கே தெரியும். டீ எவன்டா அது கைஸ்? எவனோ ஒருத்தன் அடிச்சிட்டாங்க கைஸ். ஐயோ ரொம்ப டென்ஷனாக இருக்கே. அங்கே படுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தூக்கத்தை போட்டு போகிறோம். சாகவே கூடாதுன்னு இருக்கிறோம். எவனோ ஒருத்தன் அச்சு கொண்டுன்னே இருக்கிறாங்க கைஸ். டென்ஷன் ஆகுது. சரி வாங்க நம்ம கேவ் போகிறத விட்டு அப்படியே வேறு வழியில் மைண்ட் பண்ணலாம். அந்த வாட்டி கேவ் போய் அயன் எடுத்தோம், இப்போ வேறு வழியில் மைண்ட் பண்ணலாம் வாங்க. ஆனால் அங்கே கேவ் இருக்கே, எனக்கு அதுதான் கைஸ் பயம். எப்படி போனாலும் கேவ் தானே வரணும். வாங்க வெளியில் போயிட்டு மைண்ட் பண்ணலாம். ஆமாம், உனக்கு இந்த கேவ் தாங்க இப்போ எனக்கு வெறியாவது. கேவ் வர போட்டு ஒழுங்காக சா வச்சிட்றானுங்க ஜாம்பிலாம் வந்துட்டு. தாங்க பிடிக்கவே மாட்டேங்குது எனக்கு. சரி சாவாமல் இந்த வாட்டி ஆடுறோம். வாங்க கைஸ் வேறு வெளியில் போய் மைண்ட் பண்ணலாம். இங்கே வந்துட்டு இங்கேருந்து மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே ஒன்று அங்கே ஒன்று. ஏன்னா இங்கே லாவா இருந்துச்சுன்னு வைங்களேன், 2 சைடு மைண்ட் பண்ணோன்னா லாவா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும் அங்கே வருதுன்ட்டு. அதனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி மைண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் இந்த பிளாக் மைண்ட் பண்ணோம், அடுத்து இந்த பிளாக்.
அதுக்காக தான். ஒரு 15 அந்த மாதிரி போனால் தாங்க நம்மளுக்கு ரேரான ஐட்டம்லாம் கிடைக்கும். ஏன் அங்கே தான் டைமண்டு கோல்டுலாம் கூட கிடைக்கும். அங்கெல்லாம் இப்போ நம்ம இருக்கிறது 89 88. ஐயோ பிகாக்ஸ் வேறு வந்துச்சு. அங்கே புது பிகாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். 85 83 15 போகணுங்க. அங்கே தான் நல்லா ரேரான ஐட்டம் கிடைக்கும். மேலே பார்க்கலாம். அவ்வளோ தூரம் நம்ம தோண்டிகிட்டு இருக்கோம். தோன்றது சரி, திருப்பி எப்படி போகன்றது தெரில. நம்ம டைமண்ட் எடுக்கிறோன்ற அந்த வெளியில் தாங்க நம்ம இப்போ போகிறோம். எடுத்தே தீவிரம் டைமண்ட் எடுக்கிறோம் தான் நம்ம டார்கெட்டு கைஸ். 71 போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் 15 போகணும். டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் வரும் கைஸ். கோழி எடுத்துக்கலாம். திருப்பி வரும்போது எடுத்துக்கலாம். நம்ம வந்து தோன்றோம் எதை பட்டாலும் எடுக்கிறதுலாம் இல்லை. நம்ம வரும்போது கூட எடுத்துக்கலாம். மைண்ட் பண்ணுறோம், தேவையான பொருள் எடுக்கிறோம். என்ன கைஸ் வர கோலாக கிடைக்குது. ஆஹா கேவ் செத்துட்டேன். இது எவ்வளோ பெரிய கேவ் கைஸ். அது புரியல எனக்கு. கைஸ் இது டென்ஷன் ஏற்றிட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய கேவ் அது ஒன்றும் புரியலையே. வெறியேற்றுது கைஸ். எங்கே போனாலும் இதே கேவ் தான் இருக்கு. நல்லா தூரத்தில் போய்க்கலாம். ஒரு தான் பாருங்க இந்த கேவ் தான். இந்த கேவ் தான் கைஸ் வெறியேற்றுது. சரி நம்ம இப்போ வில்லேஜ் தேடலாம். வாங்க கைஸ். வேறு ஏதாச்சும் புதுசாக இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கொஞ்சம். நான் வந்து நம்ம வீட்டோட கோஆர்டினேட்ஸை ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ எங்கே போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்துக்கலாம். ஆஹா இன்னொரு கேவ் கைஸ். நாங்கள் இந்த கேவுக்குள்ளே போய் பார்க்கலாம். புதுசாக இருக்குது. இந்த கேவுக்குள்ளே போய் பார்க்கலாம். நமக்கு ஒரு பெரிய ஐட்டம் கிடைக்கணும் கைஸ். கைஸ் அதே கேவாண்ணா. என்ன கைஸ் இது ஏதோ சரியில்லையே. ஆமாம் இதை போட்டு போகலாம். சரியில்லையே கைஸ். ஆப் வைக்க போகிறானுங்களோ. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி போகிறீங்கன்னா உக்காந்துட்டு போங்க. இது பேர் தான் ஸ்னீக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோதான் இங்கே உக்காந்துட்டு போகலான்னு இந்த லாஸ்ட்டில் நீங்கள் விழ மாட்டீங்க. பாருங்க டில்லாவே போவேன் தாங்க இந்த ஸ்னீக்கோட பவரே. கீழே ஒரு ஜாம்பி மண்டையை நிற்கிறான். வரும்போது பக்கெட் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல. நிறையா தண்ணி பிடிச்சிட்டு போயிருக்கலாம். கீழே அயன்லாம் இருக்குது. அதை தெரிஞ்சா ஜாம்பியும் இருக்கானுங்க. போனால் அடி கொண்டுடுவானுங்க. கோல் இருக்கு. வாங்க கோல் எடுக்கலாம்.
நான் வந்து இப்போ கொஞ்சம் ப்ரோ பிளேயராக மாறணும். அதுக்காக தான் இங்கே நாமளும் இப்படி பண்ணுறோம். இப்பயும் கீழே உள்ள சதுரனா வெறியாயிடுவோம். ஏதோ இருக்கு. ஆயம்தான் கைஸ் கிடைக்குது எங்கே போனாலும். மைண்ட் பண்ணலாம் வாங்க. அது என்னது? ஏதோ தெரிகிறது. என்னது கைஸ்ட்டு? உய் கைஸ் அடிப்படுது. வா மூச்சோட முடியல. போயிடலாம் கைஸ். நம்மளுக்கு இந்த இடம் சரியில்லை. அவ்வளோ பெரிய கேவுது. பயமாக இருக்குது. காப்பாற்றுங்க. என்ன கைஸ் இப்படி பண்ணிட்டானுங்க. அதனால் விடக்கூடாது. டார்ச் போகிறோம். கோல்டு இருக்கு ஏதாச்சும். நம்ம வந்ததே கோல்டு டைமண்ட் எடுக்க தான். இதை விட்டு ஏதோ ஒரு வேலையாக பார்த்துட்ருக்கோம். ஆஹா க்ரீப்பரு. தம்பி நான் உங்களை பார்த்துட்டேன். கர ஓடு சாட்டை வச்சுதான். என்னது இது? ஹேய் கைஸ் நாம வச்சுட்டு வந்தது. ஓ இதுதான் இந்த கேவா? சரி அங்கே போய் பார்ப்போம். கீழே இறங்க தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தோம். அங்கே போகலாம். கீழே போகலாம். கைஸ் கீழே வந்துட்டேன். சூப்பர். ஆஹா கைஸ் செத்துட்டோம். ஓடு. அடிக்கிறானுங்க கைஸ். கொளுத்துறானுங்க. செதுரி நீங்க பார்த்துக்கலாம். ஓகேடா தம்பிங்களா. நீங்கள் தண்ணை போடுங்க. அண்ணன் காலியாகிறே. பை பை. தண்ணியில் போனால் ஸ்லோவாக நடக்கிறாங்க. வேறு போய் தம்பி தவறான செயல். நீயும் நடிச்சு செத்துரு பார்ப்போம். ஐயோ பார்க்கக்கூடாது. என்டர்மேனு இன்னும் கொய்சிங் என்டர்மேனில் இருக்கிறான். பொங்கமான கேவு போலியது. உங்களுக்கு ஏதோ ஒன்று பர்பிள் கலரில் ஏதோ இருக்கு.
ஐயோ தெரியாதனமாக ஒருத்தங்க அண்ணன் பார்த்துட்டேனே. ஆவுடா அடிச்சு கொண்டுட்டானுங்க கைஸ். சி இவன் வேற ஒருத்தன் எந்திரிச்சு இறங்குவானா என்ன கைஸ் இது இப்படி பண்ணுறாங்க. டீசெண்டாக ஒரு அயன் எடுக்க போனால் சீட் இப்படி டென்ஷன் பண்ணுறானுங்க. ஓகே 8 அயன் சேஃப்டியாக செஸ்ட்டில் போட்டுடலாம். ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் அயன் மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சேர்த்து இதுவும் செஸ்ட்டில் போட்டுக்கலாம். வந்து போயிட்டு டாகை டேம் பண்ணலாம். அங்கே நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ் எவ்வளோ பெரிய கேவு. பா அதே கேவு ஆனால் எவ்வளோ பெருசு. இப்போல்லாம் அப்படி கைஸ் வச்சிட்டு இருக்கானுங்க இந்த மைண்ட் கிராஃப்ட் காரணங்க. சி கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். கோழியை பூச்சி இழுத்து போகலாம். இல்லை மாடு நாங்கள் தான் மாடு பக்கத்தில் வந்து ஆடு முட்டி போட்டு ஆடு. அதுதாங்க ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க பாட்டு. அங்கே இதெல்லாம் தாண்டி போகலாம். வில்லேஜ் தாங்க நான் தேடணும். வில்லேஜ் கேவ் இல்லை எனக்கு தெரியும் அது என்ன கேவுன்ட்டு. நம்ம நினச்ச கேவ் தாங்க. சரி வாங்க நம்ம வீட்டுக்கே போகலாம். வீட்டுக்கு வந்த வழி இப்படி தான் வந்தோம். இப்படி தான் போனோம். கைஸ் ஆனால் நான் வந்து ஆசையாக வந்தேன் கைஸ் இந்த கேவுக்கு. டைமண்ட் அது இது எடுக்கலான்ட்டு சாமி மண்டேனுங்க வேறு அடித்து கொண்டுட்டே இருக்கானுங்க. சி கோமல் தம்பி பண்ணி வாங்க போகலாம். வீட்டுக்கு போகலாம். வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன். வா வீட்டுக்கு போகலாம். ஏன் நீங்கள் ஏதாச்சும் இருக்கா? பெருசாக இருக்கு. நான் போகிற மூடில் இல்லை. தம்பி பண்ணி நண்பரே நீங்கள் போகலாமா? நீங்கள் போகிறீங்களா சொல்லுங்கள். கூப்பிட்டு போய் விட்டுறேன். வாங்க ஒரு பண்ணியை போயிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்கோம். தான் ஆனால் டார்ச் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ். அதுக்கு போயிட்டு அவ்வளோ டார்ச் வச்சுருந்தேன் வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி விடுங்க பார்த்துக்கலாம். வந்துட்டேன் பார்த்தீங்களா நம்ம வீடு தான். வீடுக்கு மேலே போகலாம். தான் வீட்டுக்கு மேலே ரெடி சூப்பராக இருக்கா. அப்படி பண்ணி நண்பரே அவனை கூப்பிட்டு வந்தேன். சரி பழிச்சு போ. ஆனால் என்ன அந்த லீடு தான் போயிடுச்சு. சரி வாங்க லீடு எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் லீட் எப்படி செய்யணும்? இங்கே ஏதோ இருக்குது. நம்மளுக்கு கணக்கில் தேலாத வேலை. சரி வாங்க நம்ம லீடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும். தான் லீடு ஸ்லைம் பால் 4 ஸ்ட்ரிங்கு ஒரு ஸ்லைம் பால். பா ஒரு ஸ்லைம் பால் கூட இல்லை. ஸோ நம்மளால் லீட் செய்ய முடியாது. தேவை நம்மளுக்கு. சரி வாங்க நம்ம ஆட்டுக்குட்டிக்கலாம் சாப்பாடு கொடுத்துட்டு போயிடலாம். தம்பிந்தாங்கப்பா. சாடுற தம்பி கோவப்படாத. தெரியாம வச்சிட்டேன். இந்தா ஃபீடு
வீடு, ஒரு குழந்தை. ஓடுங்க, மாட்டுக்குட்டி, மாட்டு ஃபார்ம் பெருசாயிட்டே இருக்குது. சாப்பாடு வேணாமாப்பா? குட்டி பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாதாங்க நல்லா வளருவானுங்க. தம்பி அதுக்குன்னு வெளிலலாம்ப்பா வரக்கூடாது. உங்களுக்கு வந்து நைட் ஆனால் கொஞ்சம் மாப் கிட்டேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க சுட்டி டார்ச் வச்சுட்டு போயிடலாம் கைஸ். டார்ச். இந்த ஃபார்மில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். சரி, அப்புறமா ஸ்லைம் பால்லாம் வச்சு செஞ்சு வைக்கிறேன் கைஸ். திருப்பி லீடர் தாங்க கைஸ் நம்ம வீடு. சரி வாங்க கைஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பாய். வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். பை பை.